இத்தனை அழகான இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இவை யாருக்காக படைக்கப்பட்டது தெரியுமா? சந்தேகமே வேண்டாம், மனிதர்களுக்காகத்தான் கடவுள் இதை படைத்தார். மனிதரை படைக்கும் முன் கடவுள் வானதூதர்களை உருவாக்கினார். அவர்கள் ஆவியாகவும் ஒளியாகவும் இருக்கும் ஊழியர்கள். ஆனால் அந்த வானதூதர்களில் ஒருவன் தன் அழகு மற்றும் சக்தியின் மீது பெருமை கொண்டான். அவன் கடவுளைப் போல பிரபஞ்சத்தை ஆள வேண்டும் என்று எண்ணினான். அது அவனை அகங்காரத்தின் பாதைக்கு இழுத்தது. கடவுளுக்கு எதிரியாக மாறிய அந்த தூதன் தன் புனிதத்தன்மையை இழந்தான். அவன் சாத்தானானான். சாத்தான் கடவுளிடம் நீர் படைத்த பூமியையும் அதில் வாழும் மனிதர்களையும் நான் ஆளுவேன் என்று சவாலிட்டான். அதற்கு கடவுள், அது உன்னால் முடியாது என்று புன்னகை புரிந்தார். ஏனெனில் அவர் உருவாக்கப் போவது அன்பின் மூலம் வாழக்கூடிய மனிதர்களை. அன்பிற்கான மனிதனை படைக்க கடவுள் இந்த பிரம்மாண்டமான அழகான பூமியை உருவாக்கினார். பூமி கடவுள் படைப்பின் உச்சம். அதன் அழகு சொர்க்கத்தையே மிஞ்சும். அதனால் அது பூலோக சொர்க்கம் எனப்பட்டது. இத்தனை அழகான பூமியை பார்த்த சாத்தான் பூமியை தான் ஆள வேண்டும் என எண்ணினான். ஏனென்றால் கடவுளின் அற்புதங்களில் பூமியை உச்சம். அப்படிப்பட்ட பூமிக்கு மேலும் அர்த்தம் சேர்க்கு முதல் மனிதனை கடவுள் படைத்தார். மண்ணை எடுத்தார், தன் சாயலில் உருவாக்கினார். அவன் மூக்கில் உயிரை ஊதினார். அவன் சுவாசிக்க ஆரம்பித்தான். அவன் பெயர் ஆதாம். உயிருடன் எழுந்த அந்த நொடியில் ஆதாமுக்கு சிந்தனையும் பசியும் நேர்த்தியும் தந்தார் தேவன். அவன் தன் தந்தையான கடவுளைக் கண்டு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் கடவுளின் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது. அவன் வாழ்க்கையை அழகாக்க கடவுள் ஒரு அதிசயமான இடத்தை உருவாக்கினார். அதுவே ஏதேன் தோட்டம், அழகின் உச்சம், நிம்மதியின் உற்றிடம். அங்கே வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் பெயர் சூட்டும் பணி ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு விலங்கையும் ஆராய்ந்து பொருத்தமான பெயர்களை சூட்டினான். அனைத்து உயிர்களும் ஜோடியாக இருந்தன. ஆனால் அவனுக்கு மட்டும் ஒரு துணை இல்லை என்ற ஏக்கம் அவன் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அப்போது கடவுள் ஆதாமை ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தினார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தார். அவளை ஆதாமுக்கு தோழியாக துணையாக உருவாக்கினார். பூமியில் முதல் நட்பு மலர்களின் நடுவே மலர்ந்தது. ஆதாமும் கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் பெண்ணும் ஏதேனின் அழகில் ஒன்றிணைந்தனர். மற்றற்ற அழகும் அமைதியும் நிரம்பிய ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் தேவனின் அமைதி தங்கியிருந்தது. ஆதாமும் ஏவாளும் அனுபவிக்கும் மகிழ்ச்சியை பார்த்த சாத்தான் பொறாமையால் இருந்தான். கடவுளின் படைப்புகளை நேரடியாக சோதிக்க முடியாததால் அவர்கள் உள்ளத்துள் புகுந்து ஏமாற்ற வேண்டும் என தீய எண்ணம் கொண்டான். இந்த தோட்டத்தின் அனைத்து பழங்களையும் உண்ணலாம், ஆனால் அந்த ஒரே மரத்தின் பழத்தை தொடக்கூடாது. அதை மீறினால் மரணம் வந்து சேரும் என்று கடவுள் எச்சரித்தார். ஆதாமும் ஏவாளும் அந்த கட்டளையை தெளிவாக உணர்ந்தார்கள். அந்த கட்டளையை மீற வைக்க சரியான தருணத்திற்காக காத்திருந்தான் சாத்தான். ஒரு நாள் ஆதாம் பழங்களை பறிக்கச் சென்றிருந்தான். ஏவாள் தனியாக இருந்தாள். இந்த தனிமையை சாத்தான் பயன்படுத்திக் கொண்டான். ஏவாள் தனிமையில் இருந்தபோது அவளது மனதை திசை திருப்ப வேண்டும் என்று சாத்தான் ஒரு சூழ்ச்சி திட்டம் தீட்டினான். அவளை நெருங்கிய ஒரு பாம்பு அதற்குள் ஊடுருவிய சாத்தானின் குரலில் பேசத் தொடங்கியது. விலக்கப்பட்ட மரத்தின் பழம் உண்டால் கடவுளைப் போல் ஆக முடியும் என்று ஏவாளை ஏமாற்றினான் சாத்தான். ஒரு கணம் சிந்திக்கத் தவறிய ஏவாள் சாத்தானின் பொய்யை உண்மை என்று நம்பினாள். அவள் பழத்தை பறித்துக் கொண்டு உண்டாள். அந்த முடிவு அவர்களின் வாழ்வையே மாற்றியது. நான் கடவுளின் வார்த்தையை தட்டமாட்டேன் என்று சொல்ல வேண்டிய ஆதாம் தோழியின் வார்த்தையை நம்பினான். பழத்தை உண்டதும் அவர்களை வெட்கமும் பயமும் ஆட்கொண்டது. கடவுள் பிரசன்னமாகுவதற்கு முன்னரே தற்காலிக வெற்றியில் மகிழ்ந்து சாத்தான் ஓடிப்போனான். தேவன் ஒளியாய் தோன்றி ஆதாம் ஏவாளிடம் கேள்வி கேட்கிறார். ஏவாள் பாம்பை குறை கூறினாள். ஆதாம் ஏவாளை குறை கூறினான். கடவுளின் கோபம் ஏதேன் தோட்டம் முழுவதும் குமுறியது. அவரது இதயம் புண்பட்டது. என் கட்டளையை மீறி பாம்பின் சொல்லை நான் படைத்த மனிதன் கேட்கிறானா? அந்த சினம், அந்த துக்கம் வானத்தை பிளந்தது. கடவுளின் பார்வை முதலில் பாம்பின் மீது விழுந்தது. பாம்பே, இனி நீ சபிக்கப்பட்ட ஜீவன், வயிற்றால் ஊர்ந்துதான் வாழ்வாய். உன் சந்ததிக்கும் பெண்ணின் சந்ததிக்கும் நித்திய பகை உண்டாகும். அந்த சாபக்குரலில் பாம்பு தரையில் விழுந்தது.
இன் கடவுள் ஏவாளை நோக்கி, நீ சாத்தானின் வார்த்தையை நம்பினாய், உன் ஆசைக்கு அடிமையானாய், எனவே உன் பேறுவலி பல மடங்கு அதிகரிக்கும், வேதனையில் தான் குழந்தையை பெறுவாய், ஆதாமே இனி உன்னை ஆள்வான் என்றார். ஏவாள் கண்ணீர் சிந்தினாள், அவள் செய்த பிழையின் பாரம் அவளை வாட்டியது. இறுதியில் கடவுள் ஆதாமை நோக்கி திரும்பினார். அவரது குரல் வானத்தையே நடுங்கச் செய்தது. ஆதாமே, உலகை அனைத்தையும் உன் கையில் வைத்தேன், உனக்கு துணைவியையும் தந்தேன், ஆனால் நீ நான் கொடுத்த ஒரே கட்டளையையே மீறினாய். இனிமேல் ஏதேன் தோட்டத்தின் சொகுசு வாழ்க்கை உனக்கு இல்லை. உன் பாவத்தினால் பூமியே சபிக்கப்பட்டது. நெற்றி வேர்வை சிந்தி உழைத்தால்தான் உணவு கிடைக்கும், பாடுபடாமல் எதுவும் தரப்படாது. நீ மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கே திரும்புவாய். இவ்வாறு கடவுள் சாபமளித்தார். ஒரு தீவாளை தூக்கும் தேவதூதன் தோன்றினார். ஏதேன் தோட்டத்தின் வாசல் மூடப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் முதல் முறையாக வறண்ட மண்ணில் காலடி வைத்தனர். அவர்களின் கண்களில் துக்கம், வருத்தம், ஆனால் ஒரு நம்பிக்கையின் ஒளியோ. அவ்விதம் மனிதனின் பாவத்தால் முதல் சாபம் உலகில் விழுந்தது. ஆனால் அந்த சாபத்திற்குள் கூட ஒரு மீட்சியின் விதை இருந்தது. அது கடவுள் ஒரு நாள் பூமியையே ஏதேன் தோட்டமாக மாற்றுவேன் என்று வாக்கு தந்தார். ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.